அதுக்கு முன்னாடி எல்லாம் இல்ல, அந்த அளவுக்குலாம் இல்ல. கரண்ட்லாம் அதுக்கு முன்னாடி கரெக்டா இருந்துச்சு. இப்பதான் அந்த மாதிரி இப்பதான் கொஞ்சம் அது மாதிரி போயின்னு வந்துருக்கு. அப்புறம் ஆட்சி சிறப்பா இருக்குன்றீங்க. ஆட்சி சிறப்பா இல்ல. இப்ப ஏடிஎம்கே ரெண்டா பிரிஞ்சிருக்க, இப்ப என்ன பண்றது? அது ரெண்டா பிரிஞ்சதுனாக்க அவனுடைய திமிரு. பிரஸ் மீட் கொடுக்கணும்னு அவசியம் இல்லைண்ணே. ஜெயலலிதா அம்மா கொடுத்துருக்காங்களே, எம்ஜிஆர் கொடுத்தாருங்க. ஃபர்ஸ்ட் வந்திருக்காருங்களே, போக போக தான் கத்துக்கணும். ஒரே அடியெல்லாம் கத்துன்னு வந்துடுறாங்க. போக கத்துக்கலானே, போறதுக்குள்ள நமக்கு ஏதாச்சும் ஆச்சு என்ன பண்றது? அது பேரு நல்லதுன்னா என்ன வேணாலும் பண்ணுன்னு சொல்லிருக்கலாம்ல. ஆமா, 4 பேர் அவனுக்கு அதுக்கு எல்லாமே பண்ணிட முடியுமா? வெட்ட முடியுமா? குத்த முடியுமா? டிஎம்கேக்கு தான் ஓட்டு போட்டேன். அதுக்கு முன்னாடி நான் தமிழ்நாடு முஸ்லிம் முன்னேற்ற கழகத்துல நம்ம ஊர்ல கிளை தலைவர் நகர செயலாளரா இருக்கு. அதனால நம்ம திண்டுக்கல் மாவட்டம் கன்னிவாடி. அப்ப நாங்க எங்க கூட்டணி கட்சி யாரு கூட இருக்காங்களோ அதுக்கு ஆதரவு. இப்ப இந்த ஜெயிச்சிருக்காருல, மாற்றம் நடந்திருக்கா நடக்கலையா, இல்ல வேற மாற்றம் தேவையா, இல்ல பழைய எது இருந்தாலே ஓகேவா? அண்ணா இப்ப மாற்றம்லாம் எதுவும் நடக்கல. முன்னாள் முதலமைச்சர் என்ன செஞ்சுட்டு போனாங்களோ அதை பின்னாடி வழி நடத்திக்கிட்டு இருக்காங்க. அவங்களுக்கு சொகுசான ஒரு பயணத்தை எல்லாம் ரெடி பண்ணி, எப்படி ஒரு பஸ்ல ஏறினா ஒரு கர்ச்சிப்பை போட்டு சீட்டு பிடிச்சு வச்சிருப்போமோ அதே மாதிரி தமிழ்நாட்டோட வரைமுறையை அழகா எடுத்து நடத்தி கொடுத்து வச்சுட்டு போயிட்டாங்க. அதை பின்னாடி தொடர்றாங்க. அந்த கர்ச்சிப்பை எடுத்துட்டு அங்க உட்கார்ந்து இருக்காங்களே தவிர இவங்களா தனிப்பட்ட முறையில எந்த ஒரு திட்டங்களோ எந்த ஒரு இதுவுமே செயல்படுத்தல. ஏன்னா முன்னாள் தமிழக பாதுகாப்பு படை அதுக்கு முன்னாடி தானே இருந்துச்சு. கலைஞர் பேர்ல என்ன பேரு நீங்க சொல்லுங்க? பிங்க் பெட்ரோல். அத இப்ப என்ன பேர் மாத்திருக்காங்க? அதுக்கு முன்னாடி அது அம்மா பெட்ரோல். அதுதானா எல்லா கட்சிக்கான இதுதானே, இதுல மாற்றம் இல்ல. அவருக்கான ஒரு மாற்றங்கிறது அவர்கிட்ட எதிர்பார்க்கறது என்ன? வந்திருக்காரு, சட்ட ஒழுங்குல ஒரு சரியான நிலையில இருக்கணும். பிரஸ் மீட்டே கொடுக்க மாட்டாரு. பிரஸ் மீட்டுக்கு தான் வர மாட்டாரு. மைக்கு நீங்க இந்த மாதிரி கொண்டு போனீங்கன்னா ஓடிடுவாரு. எத்தனையோ பேர் கேட்டிருக்காங்க, அவர் பாட்டுக்கு போயிட்டு தான் இருக்காரு. அதனால தமிழக முதல்வர் மக்களுக்கான ஒரு அரசியல் செய்யணும். ஏன்னு சொன்னா முன்னாள் முதலமைச்சர் ஆட்சிக்கு அமைஞ்ச உடனே பெட்ரோல் விலை குறைச்சாங்க, கண்ணுக்கு முன்னாடி பாலுடைய விலையை குறைச்சாங்க. அதே மாதிரி 5 பவுன் நகைக்கு உள்ள விவசாயத்து கடன்ல கூட்டுறவு வங்கியில வச்சிருந்த 5 பவுன் நகைய சும்மா வாங்கிட்டு போங்கன்னு சொன்னாங்க. வேற எந்த கட்சிகளுமே அந்த மாதிரி செய்யல. முன்னாடி செஞ்சாங்க அப்படின்னா தள்ளுபடி பண்ணுவாங்க, நகை தள்ளுபடி, இந்த மாதிரி எல்லா கட்சியிலுமே செஞ்சிருக்காங்க. ஏறக்குறைய இப்ப நடந்த ஆட்சிகள் ஃபுல்லா பார்த்தா ரொம்ப கம்மியான சதவீதம் விவசாயிகளுக்கு தள்ளுபடி பண்ணது. இப்போ நடக்கக்கூடிய தாவேகாவுடைய கட்சியுடைய முதலமைச்சர் விஜய் அவங்க தான் ரொம்ப கம்மியா செஞ்சிருக்காங்க விவசாயிக்கு. மத்த எல்லாருமே நிறைய செஞ்சிருக்காங்க. ஆமா, வேற எல்லா கட்சிக்காரங்களும் நிறைய செஞ்சிருக்காங்க. விஜய் அவர்கள் ஆட்சிக்கு கிட்டத்தட்ட 1 மாசம் ஆக போகுது. எப்படி போயிட்டு இருக்கு, எப்படி நடந்துகிட்டு இருக்கு? நல்லாதான் போயிட்டு இருக்குண்ணே. எந்த பிரச்சனையும் இல்ல, நல்லாதான் போயிட்டு இருக்கு. எந்த பிரச்சனையுமே இல்லையா? கரண்ட் கட் ஆகுதுன்ற ஏகப்பட்ட இடத்துல கரண்ட் கட் ஆகுது. அது கரண்ட் கட் ஆகுது, வருது ஒரு அரை மணி நேரத்துல வந்தது, 1/4 மணி நேரத்துல வந்தது. ஆனா ரொம்ப எல்லாம் கட் ஆகுது இல்ல, 1/2 மணி நேரத்துல வந்தது கரண்ட். இல்ல எல்லா மாவட்டங்களையும் கரண்ட் பிரச்சனையா இருக்கு அப்படின்னு சொல்லிருக்காங்க. அது எங்க ஊர்ல இல்ல, நான் வேலூர் மாவட்டம். நம்ம ஊர்ல அந்த நம்ம ஏரியால அந்த பிரச்சனை இல்ல. வேற எங்கேயும் நம்மளுக்கு தெரியாது. நல்லபடியா வருது போகுது கரண்ட். இப்ப இது இருந்துச்சு அந்த மாதிரி. அதுக்கு முன்னாடி எல்லாம் இல்ல, அந்த அளவுக்குலாம் இல்ல. கரண்ட் எல்லாம் அதுக்கு முன்னாடி கரெக்டா இருந்துச்சு. இப்பதான் கொஞ்சம் அது மாதிரி போயின்னு வந்துருக்கு. அப்புறம் ஆட்சி சிறப்பா இருக்குன்றீங்க. ஆட்சி சிறப்பா இல்ல, கரெக்டா ஸ்டிக்கா எடுக்கிற நடவடிக்கை எல்லாம் எடுக்கிறாங்க. ஆனா எம்எல்ஏ எல்லாம் டைரக்டா போறாங்க, போயிட்டு என்ன எதுன்னு கரெக்டா அவங்க விசாரிக்கிறாங்க. எம்எல்ஏ ஒருத்தர் மந்திரியா இருக்கிறாரு, அவர் தொகுதியே தெரியாம வேற ஒரு தொகுதியில அது நன்றி சொல்லிட்டு இருக்காரு. அது என்னன்னு தெரியல நம்மளுக்கு. அது என்னன்னு தெரியல, சொல்லிட்டு இருக்காங்க. நானும் ரீல்ஸ் எல்லாம் பார்த்தேன். அதுவும் ரீல்ஸ் எல்லாம் பார்த்து தெரிஞ்சுக்கிட்டேன் நான் இதெல்லாம். இப்ப அவர் கொண்டு வந்த அந்த 717 கடைகள் மூடி இருக்கு அப்படின்னு சொல்றாங்க. அது சில இடத்துல மூடிருக்காங்க, சில இடத்துல மூடல, சில இடத்துல 100 அடி 500 சொல்லிட்டு 100 அடி தான் தள்ளி போட்டிருக்காங்க. நம்பேரியால கோயில் பக்கத்திலே இருக்கு, இன்னும் அது மூடவே இல்லை. காயதப்பட்ட ஏரியா அது, அங்க ஒன்னும் மூடவே இல்லை. 3 கடை, ஒரே இடத்துல 4 கடை இருக்கு. அது மாற்றம் நடக்கல தானே? அது மாற்றம் நடக்கலதான். அவர் ஆட்சி நல்லா இருக்கு, நீங்க நல்லா பண்றாரு. நல்லா பண்றாருனாக்கா இந்த ரவுடிங் எல்லாம் கொஞ்சம் ஸ்டிக்கா பண்றாரு. கொஞ்சம் அங்கங்க கொஞ்சம் எல்லாத்திலும் பண்ணல, ஓரளவுக்கு ஒரு இடத்துல பண்றாரு அவர்தான். அனுபவம் இல்லாத ஃபர்ஸ்ட் வந்திருக்காருங்களே, போக தான் கத்துக்கணும். ஒரே அடியெல்லாம் கத்துன்னு வந்துடுறாங்க. போக கத்துக்கலானே, போறதுக்குள்ள நமக்கு ஏதாச்சும் ஆச்சு என்ன பண்றது? நமக்கு ஏதாச்சும் அதையும் பார்க்கணும், அதையும் சந்திக்கணும் இல்ல, அதையும் பார்க்கணும், எல்லாம் பண்ணல. சரி, இப்ப இந்த வெறும் 25 நாள் ஆகுதா? இப்ப 39 கேஸ் வரைக்கும் பெண்களுக்கு பாதுகாப்பு இல்ல அப்படின்னு வருது.
இவர் பாதுகாப்பு கொடுக்கல, பெண்களுக்கு பாதுகாப்பு நம்ம தான் அப்படின்னு சொல்லி பாதுகாப்பு கொடுத்தா எல்லாத்துக்குமே பாதுகாப்பு கொடுத்துட்டு போறாரு அவரு. ஒரு அவர் அப்படிதானே சொல்லியிருந்தாரு. இடத்துல கொடுக்க அதெல்லாம் வந்து அவர் பண்ணக்கூடாது. இங்க எம்எல்ஏ சேர்ந்து அவங்க சொல்லணும், இந்த மாதிரி நம்ம பிரச்சனை இருக்காது இருக்கு அவங்க சொல்லணும். அவங்க எதுவுமே சொல்லலாம். இவரு என்ன பண்ணுவாரு அவரு? இப்ப இவர் தானே நான் வந்தா எல்லாம் மாறிடும், இவர் தான் பார்த்து எம்எல்ஏ எல்லாம் பார்த்து எம்எல்ஏ போட்டாங்க. எம்எல்ஏ வந்து யாரு எம்எல்ஏ என்ன எம்எல்ஏ ஒண்ணுமே தெரியல சுத்தமா. உங்க தொகுதியில எம்எல்ஏ எங்க தொகுதி எம்எல்ஏ தெரியும் எனக்கு. வினோத் கண்ணா எம்எல்ஏ, இன்னொருத்தர் காட்பேல சுதாகர் ஒருத்தர் எம்எல்ஏ ஒருத்தருக்காரு. அவங்க எல்லாம் இது வரைக்கும் நான் முன்ன பின்ன கூட பார்த்தது இல்லை. அவங்கள யாருன்னு தெரியாது நம்மளுக்கு. அவங்க எல்லாம் யாருன்னே தெரியாதவங்களா எம்எல்ஏ வந்திருக்காங்க. எப்படி வந்தாங்கன்னா எனக்கே புரியல. நான் வந்து பக்கா ஏடிஎம்கே. நான் ஏடிஎம் தான் எப்பவுமே. ஏடிஎம் நல்லதோ கெட்டதோ ஏடிஎம் தான் ஓட்டு போடுவேன் எப்பவுமே. நான் என்ன நடந்தாலும் என்ன நடந்தாலும் அது நல்லதோ கெட்டதோ ஏடிஎம்கே ரெண்டா பிரிஞ்சிருக்கேன். என்ன பண்றது? அது ரெண்டா பிரிஞ்சாக்க அவங்களுடைய திமுரு. அவங்களுடைய திமுரு. அது யாரோட திமுரு? பேர் அவர் பேரு விஸ்வநாதன். விஎஸ் விஸ்வநாதன், சிவி சண்முகம். அவங்களோட திமுரு. அவங்க ரெண்டா பிரிஞ்சு போனது அவங்க அதுக்கு எடப்பாடியா காரணமாக முடியும். அவங்க பதவி எதனா வரும்னு சொல்லிட்டு போனாங்க அவங்க. அது ஒண்ணுமே இல்ல. நிறைய பேர் அதிமுக இருந்தாங்க, அவங்க பாட்டு விலகிட்டு போயிட்டாங்கல்ல. அது வந்து அவங்களுக்கு பணத்துக்கோசம் போனாங்களா இல்ல பதவிக்கோசம் போனாங்களான்னு தெரியல. அது போன ஆட்சிதான் எதிர்கட்சியா இருந்தோம், நல்லது செய்ய முடியல. என் தொகுதி மக்களுக்காக போயிருக்காங்களே. தொகுதி மக்களுக்கு போல ஒண்ணும் போல சும்மா போன துட்டு காசு வருமா நம்மளுக்கு பதிவு வருமா நம்மளுக்கு சொத்தை காப்பாத்திக்கோசம் போய்க்கிறாங்க. சொத்தை காப்பாத்துக்காக போயிருக்காங்க. அதெல்லாம் போனதுல சும்மா பேச்சு. அதெல்லாம் வந்து அவங்க கட்சி அவங்க தான் பாத்துக்கணும். இப்ப விஜய் குதிரை பேரமே நடக்கலன்றாரு, சொத்து காப்பாத்திக்க போறாங்கன்னா எப்படி? அது குதிரை பேரம் நடக்கலனாக்கா உள்ளுக்குள்ள அப்படி நடந்துதான் இருக்கு. உள்ளுக்குள்ள எல்லாம் நடந்து போயிட்டு வந்துருக்கு. பேசாம எல்லாம் வந்து எவனா சேருவானா? ஆனா விஜய் அது வெளிப்படையா யாரும் சொல்ல மாட்டாங்க. அது நீ பேச நான் சொல்ல மாட்டேன், நான் பேச நீ சொல்ல மாட்டேன். ரகசியமா இருந்துக்குது. ஆனா வந்து குதிரை மாதிரி பேச வெளிப்படையா எல்லாம் சொல்லிதான் இருப்பாங்க. ஆனா திருச்சியில பேசும்போது அவங்க எல்லாம் மற்றும் பலரு அவங்களா இருந்துதான் சேர்றாங்க, அவங்க எல்லாம் கணக்குலயே இல்லன்னு தானே இப்போ வரைக்கும் சொல்லிட்டு. கணக்குல இல்ல, அதெல்லாம் ஒண்ணு இல்ல. எல்லாம் நடந்துதான் இருக்கு. எல்லாம் ஒண்ணுமே இல்ல. அதெல்லாம் ஒண்ணு சும்மா நடந்துதான் இருக்கு. சும்மா நம்மள ஏமாத்தி சுத்திட்டு ஆனா வந்து 50 வருஷமா வந்து ஏடிஎம் மாத்தி தான் வருது. ஆனா 3வது ஒரு ஆள் வர வச்சு பார்த்தோம், இப்படிதான் இருக்குதுன்னு. இந்த ஒரு மாசத்துல எப்படி இருக்குதுன்னு இப்பதான் தெரியுது கொஞ்சம் கொஞ்சமா. ஆனா போதான் தெரியும். ஒரு மாசம் ஆயிக்குது. இன்னொரு 4 மாசம் 5 மாசம் போனாதான் என்ன அது தெரியும். நாட்டு நல்லா வரும். ஒரு மாசம் தான் ஆயிருக்கு அப்படின்னு சொல்லலாம். ஆனா இவர் பண்ண சில வேலைகள் இருக்குல்ல, சிங்கப்பெண் திறப்பு விழா அப்படி இனாகரேஷன் இருக்கு. அதை விட்டுட்டு ஜெகதீசன் அவருடைய மேனேஜர் அங்க போய் ஃபங்க்ஷன் அட்டென்ட் பண்றாரு, கிரகப்பிரவேசம் அட்டென்ட் பண்றாரு. அதெல்லாம் தப்பு. அதெல்லாம் அங்கதான் போனது தப்பு. சிங்கப்பெண் இன்னும் வரலையே. அந்த யூனிஃபார்ம் அது வர வச்சு இன்னும் நடைமுறைக்கு வரலையா? அது நாமல் படத்துலயே அவரு நடைமுறைக்கு வரலன்னா. இப்ப பெண்கள் பாதுகாப்புன்றது இங்க எந்த அளவுக்கு கேள்விக்குறியா இருக்கு. அப்ப நிறைய பண்ணிருக்கணும்ல. பண்ணிருக்கணும் தான். இன்னும் அதுக்கிட்ட டைம் 3 பண்ணிட்டு இருக்காங்க. ரெடி பண்ணிக்கிறான்றாங்க. ரெடி பண்ண நல்லா தெரியல நம்மளுக்கு. அது ரெடி பண்றதுக்கு இவ்வளவு இதுவா ஆகுமா? அவ்வளவு டைம் ஆகுமா? அது என்ன அவங்களுக்கு தான் தெரியும், நம்மளுக்கு தெரியும். சிஎம்மா இருக்காரு, ஆட்சி அவர்கள் தான் அதிகாரம். ஆட்சி அவர்கள் தான் என்ன ஒண்ணும் பண்ணிட முடியுமா? மக்கள் என்ன ஒண்ணும் பண்ண முடியுமா? மக்கள் இல்ல. அது நல்லது பண்ணதான் நல்லது பண்ணதான் என்ன ஒண்ணும் நல்லதுன்னா என்ன வேணாலும் பண்ணுன்னு சொல்லி இருக்கலாம்ல. ஆமா, 4 பேர் என்ன ஒண்ணு போனா அதுக்கு எல்லாமே பண்ணிட முடியுமா? வெட்ட முடியுமா? குத்த முடியுமா? போயிட்டு பண்ண முடியாது. சரி சார். சரி, புதுசா அண்ணாமலை கட்சி ஆரம்பிச்சிருக்காரு. விஜய் அவர்கள் ஆட்சிக்கு வந்து 1 மாசம் கூட ஆகல, அதுக்குள்ள ஒரு கட்சி ஆரம்பிக்கிறாருன்னா என்ன காரணம்? அதுவும் 6 லட்சம் இளைஞர்கள் போய் சேர்ந்திருக்காங்க. இப்ப ஏமாற்றம் தான் ஆட்சியா? அதனாலதான் போய் சேர்ந்திருக்காங்களா? அப்படி இல்லன்னு அவரு விஜய்க்கு போட்டியா விஜய் மாதிரி வரணும்னு ஆசைப்பட்டு கூட ஆரம்பிச்சிருக்கலாம். எல்லாராலையும் அவர் தளபதி மாதிரி வர முடியாது. அதான் நேத்தாங்க 2 வருஷம் தான் ஆகுது, அவரே போய் நின்ட்டாரு, நம்மளால நிக்க முடியும். அது எல்லாம் ஒரு இதுல தானே ஆரம்பிக்கிறது. அதனால தளபதிக்கு இருக்க செல்வாக்கு யாருக்கும் இருக்காது. இப்ப அந்த செல்வாக்கோட ஒரு வந்திருக்காருல, கிட்டத்தட்ட 108 யாருமே பண்ணாத ரெக்கார்டு தானே. ரெக்கார்டு கண்டிப்பா. அந்த ரெக்கார்டு முறியடிக்கிற மாதிரி அடுத்த 5 வருஷம் எப்படி அமையும் நினைக்கிறீங்க? நல்லா இருக்கு. கண்டிப்பா நல்லா இருக்குண்ணே. இனிமே தளபதி தானே நிரந்தர முதல்வர். தளபதி நிரந்தர முதல்வர் அவர்தான். 31லயும் அவர்தான். அவர்தான். அடுத்து 36லயும் அவர்தான். அவர்தானே. நாடாளுமன்ற தேர்தல் எல்லாமே அவர்தானே. எல்லாமே அவர்தான். சரி, இந்த பெண்கள் பாதுகாப்பு ஏதோ குறைபாடு இருக்கு, அது சரியில்லைன்றாங்க. அது இப்பதானே வந்திருக்காரு. அதெல்லாம் இப்பதான் எல்லாம் சிங்கப்பெண் படை எல்லாம் போட்டிருக்காரு. இனிமே போக எல்லாம் சரி பண்ணிடுவாரு. இப்ப சிங்கப்பெண் படை போட்டிருக்காரு, ஆனா அது வெறும் கையெழுத்து மட்டும் தான் போட்டிருக்காரு. அந்த நிகழ்ச்சி ஒன்னும் தொடங்கவே இல்லை. அதுக்கான நடக்கல. இப்பதானே பண்ணிருக்காரு. இனிமே போக கொஞ்சம் கொஞ்சமா பண்ணுவாரு. அந்த ஃபங்க்ஷன் ஏன் கேன்சல் ஆச்சுன்னு தெரியுமா? அது என்னன்னு அவர் ஜெகதீசன் மேனேஜர் இருக்காருல்ல, ரூட் வச்சிருக்காருல்ல, அவருடைய ஃபங்க்ஷனுக்கு கிரகப்பிரவேசத்துக்கு போய் இது கேன்சல் பண்ணிட்டு போயிருக்காரு.
அது அவரோட இதுன்னு பர்சனல் Personal. சொல்லலாம். ஆனா இங்க பெண்கள் பாதுகாப்பு கோவையில நடந்த சிறுமி பாலியல் கொலைகளுக்கா இருக்கட்டும், 10 வயசு குழந்தை அதுக்கு எதுவும் பேசாம ஒரு அறிக்கை மட்டும் கொடுத்தாரு. இப்ப இதை நடத்துங்களேன், இதுதானே முக்கியம். இதை முடிச்சுட்டு கூட அங்க போயிருக்கலாமே. இனிமே ஒருவேளை நல்ல நேரம் கொடுத்து 2 பக்கமும் குறிச்சிருப்பாரோ இருக்கலாம். சரி, வேற எந்த மாதிரி அவருடைய பிரஸ் மீட் இது வரைக்கும் கொடுக்கவே மாட்டாரு? அவசியம் இல்லண்ணே, பிரஸ் மீட் கொடுக்கணும்னு அவசியம் இல்லண்ணே. ஜெயலலிதா அம்மா கொடுத்துருக்காங்களே, எம்ஜிஆர் கொடுத்தாரு, அவசியம் இல்லண்ணே கொடுக்கணும். நம்ம மத்த நேரங்கள்ல கொடுக்க வேண்டிய அவசியம் இல்ல. அது தேவை. டெல்லி போய் பாத்துட்டு வந்திருக்காரு. டெல்லி பார்த்துட்டு வந்து பிரதமரை பார்த்தேன், இதெல்லாம் சொன்ன பேசணும், இந்த கோரிக்கை எல்லாம் வச்சிருக்கோம் அப்படின்னு ஒரு 2 வார்த்தை சொல்லணும்ல. அது இது வரைக்கும் இருக்கிற மரபு. எந்த ஒரு ஸ்டேட் அவர் பாட்டுக்கு அவர் ஒரு ட்ராக்ல போயிட்டு இருக்காருன்னா அவரு நல்லா பண்ணுவாரு, நல்லா பண்ணுவாரு, நம்பிக்கை மட்டும் இருக்கு. ஆனா எதுவும் பேச மாட்டாரு. அது பேசணும்னு தேவை இல்லண்ணே. அவர் வந்து பேசாம எல்லாத்தையும் செயல்முறை கொண்டு வருவாரு. இப்ப சட்டசபையில கூட பேச மாட்டாரு, பேசணும்ல. ஒரு அரசு அவர் அமைதியா இருந்து எல்லாத்தையும் அமைதியா இருந்து சாதிக்கணும், சாதிப்பாரு. மௌனம் சம்மதத்துக்கு அறிகுறின்ற மாதிரி